Hello friends, welcome to RG Cookery. என்னடா சப்பாத்தி ரெட் கலரில் இருக்குன்னு பார்க்குறீங்களா? நான் வந்து பீட்ரூட் போட்டாக்கும் சப்பாத்தி பண்ணேன். தொட்டுக்க வந்து மூங் தால் கிரேவி. இப்போ ஃபஸ்ட்டு நம்ம ஒரு பாத்திரத்தில் நமக்கு தேவையான கோதுமை மாவு எடுத்துக்கணும். இதுக்கு என்னென்ன வேணும்னா கோதுமை மாவு, உப்பு, இந்த பீட்ரூட்டு, தண்ணி, எண்ணெயோ நெய்யோ, அவ்வளோதான். நம்ம அந்த பாத்திரத்தில் தேவையான கோதுமை மாவு போட்டுக்கணும். அப்புறம் துருவின பீட்ரூட்டு, நான் அந்த ஒரு கப்பில் வந்து பீட்ரூட் வந்து எடுத்து போட்டுட்டேன். தேவையான உப்பும் போட்டுக்கணும். நான் கோதுமை மாவு 1.5 கப்பு நான் எடுத்துட்டேன். அப்புறமா எல்லாம் கூட ஃபஸ்ட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிடணும். மிக்ஸ் பண்ணிவிட்டு எப்படி நமக்கு தண்ணி விட்டு பிசைய வேண்டி வரும். அப்போ நம்ம பார்த்து கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி விட்டு பிசைஞ்சிட்டு கடைசியில் ஒரு ஸ்பூன் நெய்யோ இல்லை எண்ணெயோ விட்டுட்டு எடுத்து வச்சிடணும். அப்புறமா வந்து சப்பாத்தி மாவு, சப்பாத்தி நார்மலாக சப்பாத்தி இடுற மாதிரி எல்லாம் ஒரு சின்ன சின்ன உருண்டைகளாக பிடிச்சிட்டு சப்பாத்தி பீட்ரூட் சப்பாத்தி இட்டுட்டு எல்லா மாவையும் ஃபஸ்ட்டு இட்டு வச்சிடலாம். வச்சுட்டு தோசை தவாவில் ஃபஸ்ட்டு நல்லா தவாவை நல்லா சூடாக்கிட்டு அப்புறமா ஒரு சப்பாத்திமா நம்ம போட்டு ஃபஸ்ட்டு ஒரு பக்கம் போடணும். வந்து சின்ன குழந்தைங்களுக்கெல்லாம் நம்ம நெய் விட்டு கொடுக்கலாம். பெரியவாளுக்கெல்லாம் நெய்யும் வேண்டாம், எண்ணெய் வேண்டாம், அப்படியே கொடுத்துக்கலாம். இல்லை வேணுங்கிறவா வந்து எண்ணெய் போட்டு நம்ம வந்து ஃபஸ்ட்டு ஒரு பக்கம் போட்டுட்டு திரும்பி அடுத்த பக்கம் போட்டு திருப்பி போட்டு அதுலேயே எண்ணெய் விட்டுட்டு ஒரு எல்லா சப்பாத்தியும் இந்த மாதிரி நம்ம போட்டு எடுத்தாச்சுன்னா நம்ம ஒரு பீட்ரூட் நமக்கு ஒரு வித்தியாசமாக நார்மல் சப்பாத்தி என்றைக்கும் பண்ணிட்டுருப்போம். ஒரு வித்தியாசமாக அது ஒரு பீட்ரூட் சப்பாத்தி நம்ம பண்ணி எடுத்துக்கலாம். இது தொட்டுக்கிறதுக்கு என்ன வேணாலும் நம்ம பண்ணிக்கலாம். நான் இன்றைக்கி வந்து மூங் டால் வச்சு க்ரீன் மூங் டால் வச்சு ஒரு சின்ன ஒரு சிம்பிளாக ஒரு கிரேவி பண்ணேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். தேங்க்யூ.